பிள்ளையார்பட்டிக்கு கூட்டியும் போய் ராமேஸ்வரத்துக்கு கூட்டியும் போய் அவங்கள கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சு ஒவ்வொருத்தனுக்கும், அதாவது காது வலிக்கும், வாய் வலிக்கும், என்ன பேசுகிறோம் அவனுக்கு புரியாது, சைகை, அபிநயம் எல்லாம். காலையில் போய் குளிக்கணும்னு சொல்லியிருக்கு, எல்லாம் இழுத்து போத்துன்னு தூங்குறான். ஒரு கதுவாக தட்டி ஓஷன் மந்திரிலேயே ஓஷன் ஸ்டானா அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கணும்ல சார். கடலில் குளிக்க போகிறவன் எப்படி சார் வருவான்? ஏதோ இன்டர்வியூக்கு போகிற மாதிரி வரானுங்க. வாட்சு, மோதிரம், அவங்க எல்லாம் வாங்கி, ஷூவை வாங்கி, செருப்பு வாங்கி, சாக்ஸை வாங்கி எல்லாத்தையும் வச்சு போய் குளிங்கடா, போய் ஒரு முக்கிட்டு வாங்கடான்னு. அதில் இன்னொரு விசேஷம்னா ஒருத்தன் கண்ணாடியோடு போயிட்டான். முங்கியன்னா கண்ணாடி போயிடுச்சு. அவன் என்ன பார்த்து கிளாஸ் போகக்கூடாது, அது இன்னொரு யாழ்ப்பாணம் போயிருக்கோம் வாணி. அப்புறம் ஒரு ஐயரை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணணும், சங்கல்பம் பண்ணோன்னா ஒரு ஐயரை கூப்பிட்டு இவனுக்கு 10 பேரையும் உட்கார வச்சேன். அவர் திருப்பி சொல்லணுன்றாரு, அதுவே சொல்ல தெரியல இவனுங்களுக்கு. நான் சொல்கிறேன் அதே மாதிரி சொல்லுங்கன்னு 2 வார்த்தை சொன்னேன் சார். மீதி 4 பேர் யாரோ பிரயாணிங்க 4 பேர் வந்து சார் எங்களுக்கு சேர்த்து செய்யுங்கன்றான். நான் தான் சங்கல்பம் செய்கிற மாதிரி.